கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் ஆதியாகமம் ஏன் முக்கியம் அப்படின்றத குறித்து பார்த்தோம். ஆதியாகமம் இல்லை அப்படின்னா உலகத்தின் படைத்தவர் யார் என்று தெரியாது போகும். அப்போ உலகம் தானாக வந்தது என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் எழும்பும். அதனால் ஆதியாகமம் புஸ்தகம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத குறித்து பார்த்தோம். உலகம் ஏன் உருவாக்கணும் சொல்லி 10 காரணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் எத்தனை வசனங்கள் இருக்குது, எத்தனை வருடங்கள் இந்த காரியம் நடைபெற்றது அப்படின்றத குறித்து நம்ம போன வாரம் தெளிவாக பார்த்தோம். இந்த வாரத்துலேயும் அதை செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் முக்கியம் அப்படின்றத யாருக்கிட்ட கேட்டால் தெளிவாக சொல்லுவார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அப்போ ஆதியாகமம் ஏன் முக்கியம் அப்படின்னா அதன் ஆதாரம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு முன்பதாக யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, அதனால்தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அப்போ ஆதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ ஆதாரம் இருந்தால் தான் உருவாக்கப்பட்டதற்கு வாழ்ந்ததற்கான சரித்திரம் இன்றைக்கு என்றைக்கும் பேசப்படும். அப்போ உலகத்தில் காந்தியடிகள் இருந்தார் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் சொல்லப்படுகிறது. அம்பேத்கர் வாழ்ந்தார் அப்படின்னு அநேக ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகம் உருவானது அப்படின்றத யாருக்கிட்ட நம்ம தெளிவாக கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு சொல்றார் பாருங்க, வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35, 39 2 வசனத்தை வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35, 39 வசனத்தை வாசிங்களே. உலக தோற்றம் முதல் இயேசு சொல்றார் பாருங்க, உலக தோற்றம். அப்ப உலகம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு யாருக்கு நல்லா தெரியும்? இயேசுவுக்கு நல்லா தெரியும். 39வது வசனத்தை வாசிப்போம். அப்ப சத்துரு யார் என்பதை இயேசு நன்றாய் அறிந்திருக்கிறார். அப்ப உலக தோற்றமும் இயேசுவுக்கு தெரியும், சத்துரு யாருன்னு இயேசுவுக்கு தெரியும். அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உலகம் உருவாக்கப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி உலகம் உருவானது அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சொன்னாலும் இயேசு தன்னுடைய வார்த்தையினால் சொல்கிறார் உலகம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அடுத்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, ஆதாம் ஏவாளை குறித்து இயேசு சொல்றாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்ப ஆண்டவர் ஆதாமை ஏவாளை எப்படி உண்டாக்குறானோ ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று சொல்லி யார் இங்க சொல்றா? இயேசு தன்னுடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகிறார். அப்ப மனுஷன் உருவாக்கப்பட்டதை யாருக்கிட்ட நல்லா கேட்டா தெரியும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப எப்ப நடந்தது? இயேசு சொல்றாங்கன்னா 6000 வருடத்துக்கு முன்பதாக நடந்ததை இயேசு திரும்ப ரிவைஸ் பண்றாரு. மனுஷனை கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய். அப்ப காயின் ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் பிசாசன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கொலைபாதகன். கொலை செய்வதற்காகவே அவன் மனுஷனை ஏவி அநேக கொலைகளை செய்திருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார். அடுத்தது இயேசுக்கு சொல்றார் பாருங்க, ஆபேலின் ரத்தத்தை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35வது வசனம். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பராக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின்
இரத்த பழிகளை எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்ப வேதத்தில் ஆபேலின் ரத்தம், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தத்தை குறித்து இயேசு பேசுறாரு பாருங்க. அடுத்தது பாருங்க, இயேசு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிப்போமே. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே அப்ப இயேசு என்ன சொல்ற பாருங்க, நோவாவின் நாட்களில் நடந்தது. எப்போ நடந்துச்சு? 6000 வருடத்துக்கு முன்பதாக நடந்ததை இயேசு எங்க சொல்றாரு? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்கள், வரும் நாட்களில் அது நடக்க போகிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58வது வசனம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. யார் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே? ஆபிரகாம் உண்டாகுவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். அப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, அப்ப உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக யார் இருந்தார்? இயேசு இருந்தார். அப்ப இயேசு மாத்திரம் இல்ல, பிதாவும் செயல்பட்டார், பரிசுத்த ஆவியானவரும் செயல்பட்டார், இயேசு கிறிஸ்துவும் உருவாக்கப்பட்ட போது இருந்தார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இயேசு இருந்த நாட்களில் நடந்ததை அப்படியே திரும்ப ஜனங்களுக்கு சொல்ற. இன்னொரு வசனத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. 29 சாரி. அப்ப யார் இருந்தா? மோசேவுக்கு முன்பதாகவே அங்க யார் இருந்திருக்கிறார்? ஆண்டவர் இருந்திருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுந்து தலைப்பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அப்ப ஆண்டவர் யாருடைய தேவன் சொல்றாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்ப இவர்கள் வாழ்க்கை எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கும் நான் தேவனாயிருந்தேன். அப்ப இவர்களுக்கும் ஆண்டவர் தேவனாக இருக்கிறார் என்றால் இன்றைக்கு நமக்கும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, இதுவரை இயேசு சொன்னதை குறித்து பார்த்தோம். கிரியேஷனை குறித்து பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிங்க. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம். அப்ப வேதம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, ஆதாம குறித்து இயேசு சொல்லுகிறார், ஆதாம் குறித்து பவுல் சொல்லுகிறார். அப்ப இயேசுவும் உருவாக்கப்பட்டதை குறித்து பேசுகிறார், பவுலும் இங்கு பேசுகிறார். முந்தின ஆதாம் மரித்து போனான். அடுத்தது பேதுரு சொல்றாரு பாருங்க. பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனம் வரை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 5, 6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்ப வேதம் சொல்கிறது, ஸ்திரீகளாய் இருந்தவர்கள் அநேகருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப ஆதியாகமம் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் யார் இங்கு பதிவு செய்கிறார்னா, முதலாவது இயேசு பேசினார், 2வது பவுல் பேசுகிறார். ஆதாம குறித்து யார் பேசுகிறார்?
பவுல் பேசுகிறார். அடுத்தது பேதுரு பேசுகிறாரு. உலகம் உருவாக்கப்பட்ட போதே இவைகள் எல்லாம் நடந்தது. அப்போ ஆதியாகமத்தில் துவங்குகிற ஒவ்வொரு காரியமும் வேதத்தின் முடிவு வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ ஆதியாகமம் இல்லை அப்படின்னா உலகத்தை உருவாக்கினவர் யார் என்று தெரியாது போகும். இன்றைக்கு அநேகர் தெய்வமே இல்லை என்று சொல்லி பேசுகிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது உருவாக்கப்பட்ட ஒன்றும் மாறாமல் இருப்பதற்கான காரணம் உருவாக்கின தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கின தேவன் எப்படி இருக்கிறார்? ஜீவனோடு இருக்கிறார். அப்போ உலகம் எப்படி உருவானது என்பதை நன்றாய் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் ஆதியாகமத்தை நாம் படித்தே ஆக வேண்டும். அதனால தான் நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, ஆதியாகமத்தில் எதெல்லாம் ஆரம்பமானது அப்படின்னு 10 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமத்தில் எதெல்லாம் ஆரம்பமானுச்சு, இந்த காரியங்கள் எல்லாம் ஆதியாகமத்தில் தான் ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படும். முதலாவது அண்ட சராசரங்களின் ஆரம்பம். அண்ட சராசரங்கள்னா உலகம் எப்படி உருவானது அப்படின்றதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அண்ட சராசரங்களின் ஆரம்பம். 2வது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனித உயிரினங்களின் ஆரம்பம். மனித உயிரினங்களின் ஆரம்பம். மனுஷன் எப்படி உருவானா, உயிரினங்கள் எப்படி உருவானுச்சு, மீன்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி ஆரம்பம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பாவத்தின் ஆரம்பம். பாவம் எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா ஆதியாகமத்தில் தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதில் தான் பாவம் ஆரம்பிக்குது. பிசாசானவன் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து ஆதாமை ஏவாளையும் வஞ்சித்து பாவம் செய்தார். பாவத்தின் ஆரம்பம். அடுத்தது மரணத்தின் ஆரம்பம். 4ஆம் அதிகாரத்தில் மரணம் நடந்தது. காயின் ஆபேல் மரணத்தை சந்திக்கிறார்கள். மரணத்தை சந்தித்து ஆபேல் ரத்தத்தின் சத்தம் பரலோகத்தை எட்டினதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் பலிகளின் ஆரம்பம். பலி செலுத்துறாங்க. ஆதாமும் ஏவாளும் காயினும் ஆபேலும் வந்து பலி செலுத்தினார்கள். இப்போ பலிகளின் ஆரம்பம். அடுத்தது குடும்ப உறவின் ஆரம்பம். குடும்பம் அப்படின்றத ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்ல, மனுஷன் தன் தகப்பனையும் தாய் விட்டு மனைவியோடு இசைந்திருக்கணும்னு சொல்லி குடும்பத்தின் ஆரம்பத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது நாகரீகத்தின் ஆரம்பம். நாகரீகம் எப்படி வந்தது, மனுஷர்கள் எப்படி பெருக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி நாகரீகத்தின் ஆரம்பம் வந்தது. அடுத்தது பலவிதமான வம்சங்களின் ஆரம்பம். ஆதாம் ஏவாளை குறித்து மாத்திரமல்ல, பலவிதமான வம்சங்கள் பெருகிக்கொண்டே இருந்தது. ஆபிரகாம் வரைக்கும் வம்சங்கள் பெருகிக்கொண்டது. இன்றைக்கு வரைக்கும் வம்சங்கள் பெருகி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அவைகளின் ஆரம்பம். அடுத்தது பல மொழிகளின் ஆரம்பம். பல மொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மொழிகளை கர்த்தர் பிரித்தார். பல மொழிகளின் ஆரம்பம். அடுத்து கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது எபிரேய இனத்தின் ஆரம்பம். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வான்னு சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார். எபிரேய இனத்தின் ஆரம்பம். 10 விதமான ஆரம்பங்கள் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 10 விதமான ஆரம்பங்களும் ரொம்ப முக்கியமானவைகள். இவைகளை ஆண்டவர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக இருக்கிறார். என்னென்ன சொல்லுங்க? அண்ட சராசரங்களின் ஆரம்பம், மனித உயிரினங்களின் ஆரம்பம், பாவத்தின் ஆரம்பம், மரணத்தின் ஆரம்பம், பலிகளின் ஆரம்பம், குடும்ப உறவின் ஆரம்பம், நாகரிகத்தின் ஆரம்பம், பலவிதமான வம்சங்களின் ஆரம்பம், மொழிகளின் ஆரம்பம், எபிரேய இனத்தின் ஆரம்பம். இந்த 10 விதமான ஆரம்பங்களை ஆண்டவர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கன்னா 10 விதமான காலங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆரம்பத்தையும் குறித்து ஆண்டவர் சொல்லுறாரு, 10 விதமான காலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது காலம் தூதர்களின் காலம். 10 விதமான காலங்களை குறித்து பார்க்குறோம். முதலாவது தூதர்களின் காலம். தூதர்கள் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். தூதர்களின் காலம்.
ரெண்டாவது பாவம் இல்லாத ஒரு காலம் இருந்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் உலகத்தில் பாவம் என்பதே இல்லாத இருந்துச்சு. பாவம் இல்லாத காலம். அடுத்தது மனசாட்சியின் காலம். மனசாட்சியிலே குத்துண்டவர்களாய் அப்படின்னு வேதத்தில் சொல்ல, மனசாட்சியின் காலம். அடுத்த மனித ஆளுமையின் காலம். முதலாவது தூதர்களின் காலம், இரண்டாவது பாவம் இல்லாத காலம், மூன்றாவது மனசாட்சியின் காலம், நாலாவது மனித ஆளுகையின் காலம், ஐந்தாவது வாக்குத்தத்தத்தின் காலம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அடுத்தது நியாய பிரமாணத்தின் காலம். மோசேவுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்க 613 நியாய பிரமாணங்களை மோசேவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் இந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும்னு சொல்லி நியாய பிரமாணத்தின் காலத்தை கொடுத்தார். அடுத்தது கிருபையின் காலம். கிருபையின் காலம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2வது வருகை வரைக்கும் நம்ம ஒரு காலத்திற்கு என்ன காலம்? கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது உபத்திரவ காலம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகத்தில் ஒரு பெரிய உபத்திரம் வரும். அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அந்த உபத்திரவ காலம் 3.5 வருஷம் தேசம் சமாதானமாக இருக்கும். 3.5 வருஷம் மகா உபத்திரவமாக இருக்கும். அந்த உபத்திரத்தில் சபை இருக்காது. அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவரை உறுதியாக நம்பி இருக்கும்போது ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஆண்டவரை நீங்களும் நானும் நம்புறதுக்கான காரணம் என்னன்னா, ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்றதுக்காகத்தான் நாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டோம். அடுத்தது 1000 வருட அரசாட்சியின் காலம். 1000 வருட அரசாட்சியின் காலம். அடுத்தது நித்திய காலம். நித்திய காலம். நித்தியமாய் தேவனோடு நாம் இருக்க போகிற காலங்கள். இந்த 10 காலங்களை குறித்து ஆதியாகமத்தில் தெளிவாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த 10 காலங்களையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கணும். அறிந்திருந்தால்தான் நாம் இந்த உலகத்தின் மனிதர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆண்டவர் ஆதாம ஏவாள் எப்படி படைச்சார் அப்படின்னா, எனக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்ல கூடாது. குரங்குலேருந்து வந்தான், ஆமாம் குரங்குலேருந்து தான் வந்தான் அப்படின்னு சொல்லி தலையாட்டக்கூடாது. ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் மண்ணினாலே உருவாக்கினார். ஆதாம மண்ணினால உருவாக்கினார். ஏவாளை ஒரு விழா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்கும் போது பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது பாஸ்டர்னு சொல்லி கையாட்டினா நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு நம்பிக்கையே கிடையாது. அப்போ ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொல்லி நன்றாய் அறிந்து கொள்ளணும். அடுத்தது ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்துக்கு இப்போ தான் நம்ம வரோம். 1ஆம் அதிகாரத்தை 1வது வசனத்தை வாசிப்போமே. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப எத்தனை வானம் இருக்கு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னா எத்தனை வானம் இருக்கு? 4 வானமா? என்னென்ன 4 வானம்? அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது பாரு, வானத்தையும் பூமியையும். அப்ப சிங்குலர்ல சொல்லப்படல, ப்ளூரல்ல தான் சொல்லுது. அப்ப எத்தனை வானம் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 4 இருக்கு, 5 இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்ட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 வானங்கள் இருக்கிறது. எத்தனை வானம்? அப்போ எத்தனை வானம் இருக்குன்னு கேட்டால் ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி கை நீட்டக்கூடாது. 3 வானங்கள் இருக்குது. என்னென்ன வானங்கள்னா வேதத்தில் சொல். 1வது வானம் ஆகாயம். 1வது வானம் எதுனா ஆகாயம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் தான் 1வது வானம். இந்த வானம் எப்போ போகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது வானம் அப்படியே வெந்து அழியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானம் தான் வெந்து அழிய. 1வது வானம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். 2வது ஆகாய மண்டலம், அதாவது வானம், பூமி, நட்சத்திரம், பால்விடை கோள்கள் எல்லாம் இருக்கிறது 2வது வானம்.
முதலாவது வானம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வானம் தான் முதலாவது வானம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் தான் முதலாவது வானம். எழுதிட்டீங்களா? ரெண்டாவது வானம் ஆகாய மண்டலங்கள், கோள்கள் நிறைந்த இடம் தான் ரெண்டாவது வானம். அதான் மேலே உயரத்தில் இருக்குது. அதை எட்டுவதற்காகத்தான் அநேக விஞ்ஞானிகள் போயிட்டே இருக்கிறாங்க, ராக்கெட்டை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி இன்னைக்கும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ரெண்டாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள்னு சொல்லி பலவிதமான காரியங்கள் இருக்கிறது தான் ரெண்டாவது வானம். மூன்றாவது வானம் தான் பரலோகம். இங்கே தான் தேவன் இருக்கிறார். அப்போ எங்கே தேவன் இருக்கிறாருன்னா இந்த உலகத்தில் இல்லை, கோள்கள் இருக்கிற இடத்துல இல்லை, மூன்றாவது இடத்துல தேவன் இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமே. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம் வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். எத்தனை வானம்? அப்ப எங்க அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? டைரக்டா தேவன் இருக்கிற இடத்துல, பிதாவாகி தேவன் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் எடுத்துக்கொண்டான். அவன் யாருன்னா அவன்தான் பவுல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 14 வருஷத்துக்கு முன்பதாகவே. அப்போ 3 வானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியணும். கண்ணை மூடிக்கிட்டு எத்தனை வானம் இருக்குது அப்படின்னா 10 இருக்குது 15 இருக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. 3 வானங்கள் இருக்குது. முதலாவது வானம் நாம் இருக்கிற இடம், ரெண்டாவது ஆகாய மண்டலம், அதாவது நட்சத்திரம், சூரியன், சந்திரன், பல கோள்கள் நிறைந்திருக்கிற இடம். மூன்றாவது தேவன் இருக்கிற இடம் தான் மூன்றாவது இடம். சங்கீதம் 8 3வது வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 8 3வது வசனம் வாசிங்க. உமது விரல்களின் கிரியைகளை நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரத்தையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க. தாவீது சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் நீ நோக்கி பார்க்கும்போது எங்களை நீங்க நோக்கி பார்த்தது அபூர்வமா இருக்குது, ஆனாலும் நாங்க தான் விசேஷித்தவர்கள். சங்கீதம் 19 1வது வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 19:1 என்ன பண்ணப்பட்டிருக்கு? வானங்கள். சிங்களர்ல சொல்ல வானம்னு சொல்லப்படல, வானங்கள். அடுத்தது சங்கீதம் 36 5வது வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 36:5 வாசிங்க. கர்த்தாவே உமது கிருபை வானங்களின். அப்ப எங்க விளங்குறது? வானங்களின். பாருங்க, எல்லா எந்த இடத்துலையும் சிங்களரில் சொல்லப்படல, ப்ளூரல்ல தான் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:9 சங்கீதம் 18:9 வானங்களை. பாருங்க, இங்க கூட ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்குது வானங்களை. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 136:5 சங்கீதம் 136:5 வாசிங்க. அப்ப வானங்களை இங்கேயும் பாருங்க, ப்ளூரல்ல தான் சொல்லப்பட்டிருக்குது, சிங்குலர்ல இல்ல. அப்ப எத்தனை வானம் இருக்கு? என்னென்ன வானம் சொல்லுங்க. என்னென்ன வானம்? 3 வானம். அப்ப 3 வானங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற அந்த 3வது வானத்துல தான் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க இருந்து பார்க்கிறாரு?
மூன்றாவது வானத்தில் தான் உங்களையும் என்னையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணோக்கி பார்க்கிற இடம் ரொம்ப தூரமாக இருந்தாலும் நாம் அவருக்கு எப்படி இருக்கோம்னா நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இப்போ உள்ளங்கையை விரித்து பார்க்கும்போது ரேகையாக தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் தம்முடைய உள்ளங்கையை விரிக்கும் போது பூமியில் இருக்கிற 8,000 கோடி மக்களும் தெரிவாங்க. அவருடைய கரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்முடைய கரத்தை காமிச்சா என்ன தெரியும்? ஃபுல்லாக ரேகையாக தான் இருக்கும். உங்கள் கருத்தை பாருங்கள், யாராவது உருவம் தெரியுதா? ஒன்றும் தெரியல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய கரத்தை இப்படி நீட்டினார்னா இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாமே முகமும் தெரியும். இங்கே உட்கார்ந்துருக்கும் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்க முகத்தும் தெரியும், இந்தியாவில் இருக்க முகம் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய முகமும் அவருடைய கரத்தில் தெரியும்னா அவருடைய கரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதை பார்க்கிறோம் நீங்களும் நானும் விசேஷித்தவர். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நாம் அவ்வளவு விசேஷித்தவர்களா ஆண்டவர் படைத்தார். அப்போ இவ்வளவு எல்லாம் படைத்தது எதற்காக என்றால் நீங்களும் நானும் அவரை துதிப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிப்போமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்ப இருள் இருக்கும் போது அங்க யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யார் இருந்தா? சொல்லுங்க, யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்திருந்தது, இருளின் மத்தியில் ஒருவர் அசைவாடிக்கொண்டே இருந்தார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் அமைதியா இருக்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியான அமைதியா இருக்கிறது. நம்ம அமைதியா இருந்தாலும் அவர் நமக்காக பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் வாயை மூடிக்கிட்டு இருப்போம். யார்கிட்ட சண்டை வந்துருச்சு அப்படின்னா வாயை மூடிக்குவோம், வாயை திறக்க மாட்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எக்காரணத்திலும் அமைதியா இருக்க மாட்டார். அப்ப வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தின் மத்தியில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருந்தார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். 2வது வசனத்தில் என்ன நடக்குது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்ப நல்லா படைச்சது ஏன் ஒழுங்கின்மை வெறுமையுமா மாறுனுச்சு? ஏன் மாறுனுச்சு? இடப்பட்ட கரெக்டு, இடப்பட்ட நாளில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்ன நடந்தது அப்படின்னா, நான் உயரத்துக்கு ஏறுவேன், அவரோடு அமர்வேன் சொல்லி ஒரு தேவதூதன் சொன்னா, அந்த தூதன் தள்ளப்பட்டான். அப்ப இந்த தள்ளப்பட்ட தூதன் யார் என்றால் அவன்தான் பிசாசு. அப்ப என்ன நடந்திருக்கு? பரலோகத்தில் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்குது. நான் பரலோகத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திலே உட்காருவேன் சொல்லி ஒரு தூதன் அறிக்கை செய்திருக்கிறான். அந்த அறிக்கை செய்ததுனால தள்ளப்பட்ட தூதன் தான் இன்றைக்கு இருக்கிற பிசாசு. அவனோடு பெரும் கூட்டம் தள்ளப்பட்டது. தூதன் ஒருத்தன் மட்டும் தள்ளப்படலை, பெரு கூட்டம் தள்ளப்பட்டது. 4 பிரதானமான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. 3 பிரதான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதில் தள்ளப்பட்ட ஒரு தூதன் யார் என்றால் அவன்தான் லூசிபர். அப்போ லூசிபர் அவனோடு கூட தனியாக வரல, அவனோடு கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த தூதர்கள் எல்லாம் கீழே தள்ளப்பட்டாங்க. ஏன் தள்ளப்பட்டாங்க அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம்.
டவுட் ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? என்னென்னத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு கிளான்ஸை நம்ம பார்த்துடலாமா? உலகம் உருவாக்கப்பட்டது யாருக்கிட்ட ஆதாரமாக கேட்கலாம் அப்படின்னா இயேசுக்கிட்ட நம்ம ஆதாரத்தை கேட்கலாம். இயேசு தன்னுடைய வாயை திறந்து இவைகளை அறிக்கை செய்திருக்கிறார். இயேசு மாத்திரம் இல்லை, 13 புஸ்தகத்தை எழுதின பவுலும் சொல்லுகிறார். உலகத்தை உருவாக்கிறது குறித்து பவுலும் சொல்லுகிறார். பவுல் மாத்திரமல்ல, பேதுருவும் இயேசுவோடு சீசனாக இருந்த பேதுருவும் இவைகளை அறிக்கை செய்கிறார். இவர்கள் மாத்திர அறிக்கை செய்யல, 10 விதமான ஆரம்பங்கள் ஆதியாகமத்தில் உண்டாயிருக்குன்னு சொல்லி 10 விதமான ஆரம்பங்களை பார்த்தோம். அண்ட சராசரங்களின் ஆரம்பம், மனித உயிரினங்களின் ஆரம்பம், பாவத்தின் ஆரம்பம், மரணத்தின் ஆரம்பம், பலிகளின் ஆரம்பம், குடும்ப உறவின் ஆரம்பம், நாகரிகத்தின் ஆரம்பம், பலவிதமான வம்சங்களின் ஆரம்பம், பலவிதமான மொழிகளின் ஆரம்பம், எபிரேய இனத்தின் ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது 10 விதமான காலங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது தூதர்களின் காலம், இரண்டாவது பாவம் இல்லாத காலம், மூன்றாவது மனசாட்சியின் காலம், நான்காவது மனித ஆளுகையின் காலம், ஐந்தாவது வாக்கு தத்தத்தின் காலம், ஆறாவது நியாய பிரமாணத்தின் காலம், ஏழாவது கிருபையின் காலம், எட்டாவது உபத்திரவத்தின் காலம், ஒன்பதாவது 1000 வருட அரசாட்சியின் காலம், 10வது நித்திய காலம், என்றைக்கு நித்தியமாய் தேவனோடு இருக்கிற காலம். அடுத்தது நம்ம பார்த்தோம் எத்தனை விதமான வானங்கள் இருக்கு. 3 விதமான வானங்கள் இருக்கு. முதலாவது ஆகாயம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்க உலகம். இரண்டாவது ஆகாய மண்டலம், நட்சத்திரங்களும் சூரியனையும் உண்டாக்கிறது. மூன்றாவது பரலோகத்தில் தேவன் வாசம் செய்கிற இடம். அடுத்தது பார்த்தோம் வானங்கள் 3 இருக்குது. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு. இந்த பிரச்சனை இருந்ததுனால தள்ளப்பட்ட தூதர்கள் நன்றாக இருந்த சிருஷ்டிப்பை சீர்குலைத்தார்கள். அது என்ன சீர்குலைவு என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், ஆதியாகமும் ஏன் முக்கியம் என்பதை ஆண்டவர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரோம். ஆண்டவரே, ஆண்டவர், இந்த ஆதியாகமத்தை முழுதாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்போது ஆதியாகமம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் ஆவிக்குரிய சத்தியத்தை உயிர் பெற்று எழும்புவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்புக்கொண்டு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.